அவர்கள். மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம். மாவட்ட தலைவர் சேலம் மாவட்ட வணிகர்கள் சங்கம் சேலம். திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி இந்த நிறுவனத்தின் அற்புதமான இந்த பயணத்தை வாழ்த்தி விளம்பரம் செய்து திறந்து வைக்கிறார் மதிப்புக்குரிய ஐயா எஸ்.கே. பெரியசாமி மாவட்ட தலைவர் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் சேலம் மாவட்ட வணிகர்கள் சங்கம் சேலம். ஐயா அவர்கள் ரிப்பன் வெட்டி நமது நிறுவனத்தை திறந்து வைத்து ஆசி வழங்குகிறார்கள். ஐயா அவர்கள் அவர்கள் வருகையை சிறப்பித்து நாம் மக்களை வழங்குகிறோம். நன்றி ஐயா. நீங்கள் வருகை தந்து சிறப்பித்து இந்த நிறுவனத்தின் 16வது பயணத்தை துவக்கி வைத்ததற்கு உங்களுக்கு என்னுடைய கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அனைவரையும் காலை வணக்கம் கூறி அற்புதமான புதிய தொழிலாகத்தை ஆசீர்வதிக்க கடவுள் தாமே இரக்கம் கொண்டு பேரன்பு கொண்டு திரு யோவான் அவருடைய முழு குடும்பம் அவருடைய பணியாளர்கள் இங்கு பணி செய்கிறவர்கள் இங்கு வந்து செல்லுகிறவர்கள் எல்லாருமே இந்த தொழிலகத்தின் வழியாக நலன்களை பெற்று செல்ல இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினைவில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளையைப் போல் இராதீர்கள். தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் நற்பேறு பெற்றவர். பல்லவி. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர். பல்லவி. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். தேவமாதா சிட்ஸ் என்ற இந்த ஒரு அற்புதமான நிறுவனத்தை பல இடங்களில் தொடங்கி இப்பொழுது இங்கே சேலத்திலே தொடங்குகிற திரு யோவான் மற்றும் யோவான்
ராஜ்குமார், யோவான் ராஜ்குமார் மற்றும் முழு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் கடவுள் தாமே ஆசீர்வாதம் அளிக்க இப்போ ஜெபிக்கிறோம். இப்போ கேட்ட ஒரு வசனம் மனசில் வச்சுக்கோ. நீரோடையின் அருகிலே நடப்பட்ட மரம் என்றைக்குமே அழியாது. அது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, அது கனி தந்து கொண்டே இருக்கும். நம்ம கடவுளை சார்ந்து இருக்கிறோம், கடவுளை நம்பி இப்போ தொடங்குகிறோம். நிச்சயம் தேவ மாதா ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி மாதா இதற்கான ஆசீர்வாதத்தை தன் மகன் இயேசுவிடமிருந்து பரிந்து பேசி பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மன்றாடுவோம். அனைத்திற்கும் முதலும் முடிவுமான இறைவா, எம் ஆதி பெற்றோர்களுடைய தவறால் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்பா என்று நீர் கட்டளையிட்டீர். உமது திருமகனின் வருகையால் இயேசு கிறிஸ்து இதை மாற்றி விண்ணுலகம் அடைய உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்புறச் செய்து யாரெல்லாம் கடினமாக உழைத்து முன்னுக்கு வர விரும்புகிறார்களோ அவர்களுடைய தொழிலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன், அவருடைய குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பேன் என்று சொன்னவரே, இதோ எப்பொழுதுமே உண்மை, அன்பு, நீதி, நேர்மை, சேவை, உழைப்பு இவற்றையெல்லாம் நற்குணங்களாக கொண்டு இங்கு பணி செய்கிற அனைவரும் உழைப்பார்களாக. அதன் வழியாக தொழில் முன்னேற்றம் அடைந்து தொழிலின் வழியாக இவர்கள் குடும்பம் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைய அருள் புரிவீராக. இங்கு உழைக்கின்றவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும், இங்கு வந்து பயனடைகிறவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நல்ல உடல் நலத்தால், மன அமைதியால், குடும்ப சமாதானத்தால் நிரப்பி இந்த உலகத்திலும் விண்ணலக வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக. தேவ மாதா சிட்ஸ் இந்த தொழிலகத்தை தந்தை, மகன், தூய ஆவியார், அன்னை மரியா வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். உங்களை சோதனைக்குட்படுத்தாதீர்கள், வாழ்க. அண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவரை நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரை. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாக இருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். நான்சி மேடம், உங்கள் சார், உங்கள் குடும்பம், உங்கள் நிறுவனத்திற்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அன்பான காலை வணக்கம். டிஜிஎம் ஹேமாவதி அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுகிறார்கள். இது 16வது கிளை நமது நிறுவனத்திற்கு. ஒரு நிறுவனம் 16வது கிளையை ஆரம்பிக்கிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. மிகச்சிறந்த கடின உழைப்பும் நேர்மையும் மக்கள் நன்மதிப்பையும் பெற்றிருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். நினைவு பரிசு வழங்குகிறார் எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தேவமாதா சிட்சியா பிரைவேட் லிமிடெட் டாக்டர் யோகான். இருக்கக்கூடிய திரு எஸ் கே பெரியசாமி ஐயா அவர்கள், மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம், மாவட்ட தலைவர் சேலம் மாவட்ட மளிகை வணிகர்கள் சங்கம் ஐயா அவர்கள் ஐஸ்வர்யம் பொங்க வருகை தந்து நம்மை எல்லாம் வாழ்த்தியிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய ஐயா எஸ் கே பெரியசாமி அவர்களை வரவேற்று நமது நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் யோவான் ராஜ்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். மதிப்பிற்குரிய எஸ் கே பெரியசாமி ஐயா அவர்கள் சிறப்பித்து குடும்பத்தோடு வருகை தந்த அன்பு சகோதரி திருமதி லாவண்யா நான்சி விமல்ராஜ் அவர்கள், அன்னை வேளாங்கண்ணி டிரான்ஸ்போர்ட் விமல்ராஜ் மேட்ச் ஒர்க்ஸ் ராசிபுரம் சேலம் அவர்களுக்கு நமது நிறுவனத்துடைய மேலாண் இயக்குனர் டாக்டர் யோவான் ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி, நின்ற இடம் நிமிர, வந்த இடம் வளர, சென்ற இடம் சிறக்க, உங்கள் குடும்பம் வந்த இடமெல்லாம் வாழ்த்தும் வளமும் பெருகட்டும் என்று எங்கள் நிர்வாக இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மிஸ்ஸஸ் மேரி ராஜ்குமார் டைரக்டர் டிஜிஎம் ஆல் ஸ்டாப் சார்பாக லாவண்யா நான்சி விமல்ராஜ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மேனேஜிங் டைரக்டர் யோவான் ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது மதிப்பிற்குரிய இந்த குடும்பத்திற்கு நினைவு பரிசு வழங்கி தங்கள் வருகையை நாங்கள் போற்றி மகிழ்கின்றோம். நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அருட்தந்தை ஜெய் பெர்னார்டு ஜோசப் அவர்கள், தேங்க்யூ ஃபார் யுவர் வைப்ரண்ட் ப்ரேயர் அண்ட் யுவர் வாழ்த்து, நல்ல அருளாசி, நிறைவான உங்களுடைய ஒவ்வொரு ஆசி துளிகளும் இந்த நிறுவனத்தில் பரவி இருக்கிறது. நீங்கள் தெளித்த நீர்த்துளிகள் எங்களுக்கு நிம்மதியையும் வளர்ச்சியும். நன்றி ஐயா.
முதல் சீட்டு துவக்கி வைத்து இனிய பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கு மாங்கனி நகரில் மதிப்புமிக்க முதல் சீட்டை துவக்கி வைக்கிறார்கள். மதிப்பிற்குரிய ஐயா SP ஜெயக்குமார் அவர்கள், ஸ்ரீ லட்சுமி டிம்பர்ஸ், ஸ்ரீ லட்சுமி சாமில், ஏற்காடு ரோடு, சேலம். நீங்கள் வந்த இடமெல்லாம் ஜெயமாக இருக்க உங்களை தலைவணங்கி வரவேற்கிறோம் ஐயா. நன்றி. ஐஸ்வர்யம் பொங்கட்டும். தேவமாதா சிட்ஸ் இந்தியா லிமிடெட் உங்களை தலைவணங்கி வரவேற்கிறது. நன்றி ஐயா. நினைவு பரிசை எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜோவான் ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள். நன்றி நன்றி. 16வது கிளை மிக சிறப்பாக மக்கள் நன்மதிப்பை பெற்று சேலத்தில் வெற்றி நடையை துவங்கி இருக்கிறது. நரசிம்மராஜா உட்காந்துருக்காரு. அப்படி ஒன்று பண்ணிட்டே இருக்கலாம்ல, யாராவது வரது வரைக்கும். திருநெல்வேலியிலிருந்து தமிழகத்தில் மட்டுமல்ல வெளி மாநிலங்களில் எங்கு கிளை திறந்தாலும் நேரடியாக தன் குடும்பத்தோடு வருகை தந்த நரசிம்மராஜா ரியல் எஸ்டேட் அதிபர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருடைய மகனும் வந்திருக்கிறார். நரசிம்மராஜா ரியல் எஸ்டேட் திருநெல்வேலி. நமது நிறுவனம் எங்கு திறந்த விழா நடந்தாலும் அங்கே நேரடியாக வருகை தந்து மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை ஒரு நல்ல வெளிச்சமான பயணமாக, வெற்றி பயணமாக மாற்றி திருநெல்வேலியில் ஒரு தலை சிறந்த நிறுவனம் நரசிம்மராஜா ரியல் எஸ்டேட் நிறுவனம் நமது சேலத்தில் வருகை தந்து தேவமாதா சிட்ஸ் ஃபண்ட் நிறுவனத்தை வாழ்த்தியிருக்கிறார்கள். ஐயாவிற்கும் ஐயாவுடைய மகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து யார் வந்திருக்காங்க? பதினாறாவது கிளை தேவமாதா சிட்ஸ் இந்தியா நிறுவனத்தை திறந்து வைத்து வாழ்த்திய மதிப்பிற்குரிய பெருமகனார் திரு SK பெரியசாமி ஐயா அவர்கள், மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம், மாவட்ட தலைவர் சேலம் மாவட்ட மளிகை வணிகர்கள் சங்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று ஐஸ்வர்யம் பொங்க வரவேற்கிறோம். இந்த பயணம் வெற்றி பயணமாக உங்கள் ஆசியோடு இந்த இடத்தில் நன்மதிப்பை பெற்று மக்கள் பணி ஆற்றும் உங்கள் ஆசிக்கும் வழிகாட்டுதலுக்கும் தலைவணங்கி வரவேற்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நினைவு பரிசை எங்கள் நிறுவன இயக்குனர் ஜோவான் ராஜ்குமார் அவர்கள் வழங்குகிறார்கள். மதிப்பிற்குரிய திரு M சந்திரதாசன் அவர்கள், மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா அவர்களை எங்களுடைய நிர்வாக இயக்குனர் 16வது கிளை தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தி திரு சந்திரதாசன் ஐயா அவர்களை மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா அவர்களை வரவேற்று கௌரவித்து நாங்கள் உற்சாகம் பெறுகின்றோம். உங்கள் வழிகாட்டுதலோடும் வாழ்த்துதலோடும் இந்த நிறுவனம் செம்மையாக செயல்பட்டு இந்த பகுதியில் நன்மதிப்பை பெற்றுத்தரும். நன்றி ஐயா. திரு SG தங்கவேல் அவர்கள், மாநில இணைச் செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா அவர்களுக்கு நிர்வாக இயக்குனர் ஜோவான் ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். திரு SG தங்கவேல் அவர்கள், மாநில இணைச் செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி ஐயா, தங்கள் வருகை ஐஸ்வர்யம் பொங்கச் செய்யும். இது 16வது கிளைக்கு உங்கள் கிடைத்த பெரிய ஒரு பாராட்டு. நீங்கள் வந்தது பெரிய எங்களுக்கு ஒரு உற்சாகம், ஊக்கம். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவித்து கொண்டிருப்பவர் கூட தேக்கு விற்க ஆரம்பித்து விடுவார். பெரியோர்கள் நல்லோர்கள் ஆசி வரும் பொழுது மிகுந்த சிரத்தையோடு இந்த நிறுவனம் செம்மையாக செயல்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பெருமதிப்பிற்குரிய திரு D பெனின் ஜாக்சன் அவர்கள், மாவட்ட இளைஞரணி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா திரு D பெனின் ஜாக்சன் அவர்களுக்கு நமது நிர்வாக இயக்குனர் ஜோவான் ராஜ்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இதோ நினைவு பரிசை ஊக்கமாக உற்சாகமாக வழங்குகிறோம். 16 கிளைகளிலிருந்தும் மேனேஜர்கள் வந்திருக்கிறாங்க. சிறப்பாக உற்சாகமாக ஒவ்வொரு சிறப்பு விழாவிலும் நாங்கள் ஊக்கம் பெறுகிறோம். மிகப்பெரிய மக்கள் பயணம், வணிக பயணம், வெற்றி பயணம். இது ஒரு நல்ல பயணம், நிதி மேலாண்மை பயணம், நிம்மதியான பயணம். எங்கள் நிறுவனம் சிறப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் ஆசியோடு. மதிப்பிற்குரிய திரு செல்வகுமார் ஐயா அவர்கள், பொருளாளர் சேலம் மாவட்ட மளிகை வணிகர்கள் சங்கம் சேலம் ஐயா செல்வகுமார் அவர்கள், பொருளாளர் சேலம் மாவட்ட மளிகை வணிகர்கள் சங்கம் சேலம் ஐயா செல்வகுமார் அவர்கள் வருகை எங்களுக்கு சிறப்பு. நன்றி ஐயா, நீங்கள் வருகை தந்து நமது நிறுவனத்தின் 16வது கிளையினுடைய வெற்றி பயணத்தை மாங்கனி நகரில் சேலத்தில்
தமிழகத்தின் சிறப்பு பெற்ற இந்த மாநகரில் நாங்கள் எங்களுடைய பயணத்தை துவங்கியிருக்கிறோம். நிச்சயமாக மிக சிறந்த பணியாற்றுவோம், மக்கள் நன்மதிப்பை பெறுவோம். மதிப்பிற்குரிய ஜி. காளிமுத்து ஐயா அவர்கள், மாவட்ட இளைஞரணி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம். திரு ஜி. காளிமுத்து அவர்கள், மாவட்ட இளைஞரணி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஐயா காளிமுத்து அவர்கள். மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ஐயா காளிமுத்து அவர்களுக்கு தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டின் 16வது கிளையின் சார்பாக எங்கள் நிர்வாக இயக்குனர் டாக்டர் யோவன் ராஜ்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இப்பொழுது சிறப்பிக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. தங்களுக்கு நினைவு பரிசு தந்து இந்த நிறுவனம் நிமிர்ந்து நின்று தனது சேவையை நிலைநிறுத்தும் இளைய பெருமாள், அன்பு சகோதரர் இளைய பெருமாள் அவர்களுக்கு இப்பொழுது நமது நிர்வாக இயக்குனர் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திரு கே. இளைய பெருமாள் அவர்கள் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா அவர்களுக்கு நிர்வாக இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். தலைவர் வந்தாலே எங்களுடைய எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பு தான். நன்றி. மிகச்சிறந்த தலைமை, அற்புதமான பொறுப்பாளர்கள். வணக்கம் ஐயா, அருமை, வாழ்த்துக்கள். ஒரு சில வார்த்தைகள் ஐயா வாழ்த்தி பேசணும். பொருளாளர் சந்திரதாசன் அவர்களே, இணை செயலாளர் அவர்களே, செயலாளர் வர்கீஸ் அவர்களே, பொருளாளர் சந்திரதாசன் அவர்களே, பொருளாளர் செல்வகுமார் அவர்களே மற்றும் என்னோடு வந்திருக்கும் அனைவரும் வரவேற்று மற்றும் இந்த 16வது கிளைங்கிறது நம்மளாம் ஒரு கிளைக்கே கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கோம். இன்னும் நிறைய கிளையை ஓப்பன் பண்ணணும். மக்களுக்கு இதை கொஞ்சம் சேவை மனப்பான்மையோடு செய்யணும். எந்த வித நம்மளும் பலன் அடையணும். இதை நம்பி சீட்டு போகிறவங்க உங்களை நம்பி வரவங்க அத்தனை பேர்த்தையும் கருணை உள்ளத்தோட அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு வணிக அமைப்பே வந்துட்டோம். அவர் என்னை மட்டும்தான் அழைச்சார். நான் தான் சொன்னேன், நான் எப்பவுமே சிங்கிளாக வரதில்லைங்க, எங்களோட எல்லாரும் கூட்டி தான் வரேன் அப்படின்ட்டு சொன்னேன். அது சொன்ன வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒவ்வொருவரையும் சென்று முன்னே ஒவ்வொருத்தரும் பேரை கொடுத்தேன். அவரே ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் பேரை பத்திரிக்கை போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு நேரில் சென்று அழைப்பதில் கொடுத்து எல்லோரும் வந்து 2 பேர், ஒருத்தர் சென்னை போயிட்டார், இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. அதனால் வந்து வந்த செயலாக இருந்தார். அவர் ஒரு கொண்டாட போயிருக்கேன். ஏன்னா இது வந்து சிறப்பான கிளை. பாருங்கள், இளைஞர் 2 பேர் இருக்காங்க. இன்னொரு இளைஞர் எங்கள் சென்று தான். அவர் வந்து ஏன்னா நான் ஒருத்தர் வந்து அவர் வர முடியாது. அதனால் இந்த கிளைக்கு சில 16 நிறுவனத்தோட மேனேஜர் அனைவரையும் மற்றும் நம்ம பாதிரியார் அவர்களையும் எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துறேன். இந்த கிளை மென்மேலும் வளர எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வர்கீஸ் சார் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பெருமதிப்பிற்குரிய வர்கீஸ் அவர்கள், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா அவர்களை வருக என்று நமது தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 16வது கிளையின் சார்பாக எங்களுடைய நிர்வாக இயக்குனர் யோகன் ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி வருகிறார்கள். ஐயா அவர்கள் வருகை தந்ததற்கு நன்றி. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக உங்கள் பெயரை காப்பாற்றி ஒரு நல்ல உழைப்பையும் ஒரு நல்ல நேர்மையும் தருவோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது நிர்வாக இயக்குனர் யோகன் ராஜ்குமார் அவர்கள், வர்கீஸ் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு வி. சுப்பிரமணியன் அவர்கள், ஏடிஎம் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் சேலம், தன்னிடத்தில் ஒரு நல்ல இடத்தை கொடுத்து இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு இடத்தை தந்த மதிப்பிற்குரிய சகோதரர் வி. சுப்பிரமணியன் அவர்கள்,
ஏடிஎம் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் சேலம் அவர்களுக்கு நமது தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 16வது கிளையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. திரு எஸ் வடிவேல் அவர்கள் ஸ்ரீ வின் ஸ்வர்ண மாளிகை ராசிபுரம் சேலம். மதிப்புக்குரிய திரு எஸ் வடிவேல் அவர்கள் ஸ்ரீவின் ஸ்வர்ண மாளிகை ராசிபுரம் சேலம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். எங்களுடைய நிர்வாக இயக்குனர் யுவன் ராஜ்குமார் அவர்கள் தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 16வது கிளையின் சார்பாக திரு வடிவேல் அவர்களை வரவேற்கிறோம். திரு ஸ்ரீவின் ஸ்வர்ண மாளிகை ராசிபுரம் சேலம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நினைவு பரிசு இப்பொழுது வழங்கப்படுகிறது. எஸ் வடிவேல் அவர்கள் ஸ்ரீவின் ஸ்வர்ண மாளிகை ராசிபுரம் சேலம் வந்திருந்து வாழ்த்திய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. இந்த இனிய நன்னாளில் தேவமாதா சிட்பண்ட் இறை பணியாளர் அவர்களுடைய ஆசியாலும் வணிக சங்கத்தை பேரமைப்புடைய தலைவர் எஸ்கே பெரியசாமி அவருடைய தலைமையில் இந்த திறப்பு விழா கண்டு இந்த தேவமாதா சிட்பண்ட் திறப்பு விழாவிற்கு பெருமை சேர்த்ததற்கு நாங்கள் எங்கள் வணிகர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தானும் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களுக்கு வாழ வைக்கின்ற இனம் வணிகர் இனம். அந்த இனத்திற்கு மதிப்பளிக்கின்ற வகையிலே நீங்கள் எங்களை முன்னிறுத்தி இந்த விழாவினை நடத்தியிருப்பது எங்களுக்கு பெருமை. நாங்களும் முழு மனதோடு ஒத்துழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொள்கிறோம். தேவமாதா சிட்பண்ட் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து பல கிளைகளை கொண்டுள்ள இந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து இந்த வணிக சேவையை உங்களுடைய சேவை தொடர்ந்து பயணிக்க எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளங்களே, மனிதன் ஒவ்வொருவனும் கடினமாக உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒவ்வொரு தொழிலையுமே கடவுள் தான் ஆசீர்வதிக்கிறார். அதிலே குறிப்பாக யாரெல்லாம் சுயநலனை தாண்டி பிறர் நலனுக்காக உழைக்கின்றோமோ அவர்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். நிச்சயமாக இந்த தேவமாதா சிட்ஸ் 15வது கிளை என்றால் அப்படின்னா 16வது கிளை என்றால் 16வது கிளை என்றால் எவ்வளவு சிறப்பாக பணி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடிகிறது. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அதை நம்புகிறோம். டாக்டர் யோவான் மற்றும் அவருடைய குடும்பம் அவருடன் பணி செய்கிற எல்லாருடைய நல்ல எண்ணம் பலருக்கு நல்லதாக மாற கடவுள் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாதா குடும்பங்களின் பாதுகாவலி. குழந்தை இயேசுவையே தொழில் செய்ய வைத்து தான் வளர்த்தெடுத்தார். சூசையப்பர் எல்லாம் சேர்ந்து அப்படின்னா மாதா உங்க கூடயே இருக்கிறாங்க. ஒரு தாயாக உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்று தருவார். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ. கணித்த நல்ல ஆசைக்கு நன்றி. வழங்கியவர் ஜெய் கர்நாட் ஜோசப் அருட்தந்தை அவர்கள் ஐயா அவர்கள் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு எம் சந்திரதாசன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்தி பேசுவார்கள். மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஐயா சந்திரதாசன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்தி பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த தேவமாதா சிட்ஃபண்ட்ஸின் 16வது கிளை திறப்பு விழாவிற்கு எங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சேலம் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து கௌரவித்தமைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நான் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி 16வது கிளை இன்று சேலம் மாநகரில் திறந்திருக்கும் திரு டாக்டர் யோவான் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதி நிறுவனமானது மிகவும் முக்கியமான ஒரு நிறுவனம். ஏனென்றால் நாங்கள்லாம் எங்களுடைய வணிகத்திலே ஒரு பொருளை விற்கிறோம். ஆனால் நீங்கள் கொடுப்பதோ பணம். அதனால் மற்ற எல்லா நிறுவனங்களை விட இந்த நிதி நிறுவனத்தின் அதிபராக இருப்பவர்களும் அங்கு பணிபுரிவர் எல்லோரும் மிகுந்த கவனத்துடன் இந்த நிறுவனம் மேலும் 16 என்பது
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 100 என்ற இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு பணிபுரிந்து உங்களுடைய அந்த முதல்வரையும் உயர்த்தி நீங்களும் உயர்ந்து எல்லோரும் நலமுடன் வாழ உழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்க நன்றி. நன்றி. நீங்கள் சொன்னது மிகுந்த கவனம் என்று சொன்னீர்கள். நன்றி. 100வது என்ற 102வது 110வது நிறுவனமாக தமிழகம் என்று வளரும். நன்றி ஐயா, எங்கள் வாழ்த்துக்கு நன்றி. எங்களுடைய வணிகர் சங்கத்தை சார்ந்த அத்தனை வணிகர்களையும் அழைத்து பாராட்டு தெரிவித்த இந்த நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்துக்கள் முறைப்படி மணப்பெண்ணும் மன ஆணும் காலில் விடும்போது முதல் வார்த்தை 16 பெற்று பெருவாழ்வாகன்னு சொல்கிற மாதிரி இந்த 16வது கிளை நிறுவனத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்களை வாழ வச்ச இந்த சேலம் மண் உங்களையும் மென்மேலும் வாழ வைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் தலைவர் 2 வார்த்தையில் சொல்லிட்டார், நாங்கள் வந்து ரிப்பன் வெட்டி ஆரம்பித்து வச்ச இந்த கட்டடம், இந்த நிறுவனம் உங்களுக்காக மட்டுமல்ல உங்களை வருகின்ற அத்தனை பேரையும் நீங்கள் வாழ வைக்கணும்னு 2 வார்த்தையில் சொல்கிறார். அப்படின்னா என்ன காரணம்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு ரிப்பனை வெட்டி எங்களெல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க. இனிமேல் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நடந்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் காட்டுகிற நேர்மையும் நீதியும் அன்பும் பாசமும் மட்டும்தான். இனிமேல் நீங்கள் காட்ட வேண்டியது அதுதான். அண்ணனை பார்க்கும்போது அண்ணன் நினச்சிருக்கலாம், ஒரு பத்திரிகை கொடுத்து பேரை சொல்லி வாங்கினா நாங்களும் வந்திருப்போம். இதுவரை நாங்கள் அப்படி தான் வந்துட்டு இருக்கோம், ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டு. ஆனால் அவரே வந்து பத்திரிகை கொடுத்து 2 டைம் தேடி வந்து பத்திரிகை கொடுத்து எண்ணங்கள் பெருசாக இருக்கிறத அவருடைய உழைப்பு வந்து நான் உறுதிப்படுத்திக்கிறேன். அதனால் இந்த கிளை நிறுவனம் 16 இல்லை, இந்த 17வது நிறுவனமும் இந்த சேலம் மண்ணில் தான் ஆரம்பிக்குங்கிறத உறுதியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்போட உங்களுடைய எம்டியை வாழ வைக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பொருளாளர் பதவி
தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 16வது கிளை சேலம் மாநகரில் இன்று காலை ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம தேவமாதா சிட் ஃபண்டு வந்து பொள்ளாச்சி ஹெட் ஆஃபீஸ் வந்து பொள்ளாச்சி, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு 15 பிரான்ச் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. பொள்ளாச்சி, கோயம்புத்தூரில் 2 பிரான்ச், கோயம்புத்தூர் காந்திபுரம், பீலமேடு, உடுமலைப்பேட்டை, சுல்தான்பேட்டை, திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஜெயங்கொண்டம், மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர், தென்காசி, தூத்துக்குடி, மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 பிரான்ச், மார்த்தாண்டம், பனச்சமோடு, மொத்தம் ஒரு 15 பிரான்ச் இப்போ ரன்னிங்கில். இன்றைக்கி சேலத்தில் வந்து இன்றைக்கி 16வது பிரான்ச்சாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய மிகுந்த ஆதரவோடு சேலத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து சேலத்து பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணி வச்சது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலம் மாவட்ட தலைவர் திரு எஸ்கே பெரியசாமி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. மற்றும் அவரோட பேரமைப்பில் உள்ள நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாவட்ட பொருளாளர், இளைஞரணி மற்ற எல்லா அமைப்புகளிலும் சேர்ந்தவங்க திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து கொடுத்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குத்துவிளக்கு வந்து ராசிபுரத்தை சேர்ந்த திருமதி லாவண்யா நான்சி அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்து கொடுத்துருக்குறாங்க. சேலம் குழந்தை இயேசு பேராலயத்தை சேர்ந்த ஃபாதர் ஜெய் பெர்னாட் ஜோசப் ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணி ஆஃபீஸை மந்திரிச்சு கொடுத்துருக்குறாங்க. முதல் சீட்டை வந்து திரு ஜெயக்குமார் லட்சுமி டிம்பர்ஸ் அவங்க முதல் சீட்டை ஓப்பன் பண்ணி ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. மற்றும் தேவமாதா குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிளைகளிலிருந்தும் அனைத்து மேலாளர்களும் வருகை புரிந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் பிரான்ச்சு 16வது பிரான்ச்சு, இன்னும் அடுத்தடுத்த பிரான்ச்சுகள் ரெடியாக இருக்குது. மக்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோடதில் வந்து 1 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் சீட் இருக்குது. வசூல் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி உங்களுக்கு எப்படி கஸ்டமருக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். கஸ்டமருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி 4வது மாதத்துலேருந்து அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் கரெக்டாக நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும், தேவமாதா குடும்பத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.